வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான துபாய் சாக்லேட். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பவுலில் 1 கப் பிஸ்தா பருப்பு அதை சேர்த்துட்டு வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நல்லா அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு பிஸ்தா பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு பவுடர்ட் சுகர், பொடித்த சர்க்கரை அதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டர் மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். அது மேலே ஒரு பவுல் வச்சு அதில் சாக்லேட் சிப்ஸ் 1 கப் சேர்த்து அதை நல்லா உருக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சாக்லேட் நல்லா உருகிடுச்சு. இதை இந்த சாக்லேட் மோல்டு எடுத்துகிட்டு அதில் அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கார்னர் அப்புறம் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் கேப்பே இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூட 1 கப் சேமியா, 1 கப் சேமியா இல்லைன்னா இந்த கட்டாய் ஃபீ சேமியான்னு இருக்குது, இந்த துபாய் சாக்லேட் பண்ணுறதுக்கான ஒரு கட்டாய் ஃபீன்னு இருக்குது, அதை சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்தாச்சியோ பட்டர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து நமக்கு அந்த ஸ்டஃபிங் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கப் பால் பக்கமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திக்காக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற சாக்லேட் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி நல்லா சமப்படுத்திக்கோங்க. இப்போது அந்த ஸ்டஃபிங் ஃபில் பண்ணியாச்சு. அது மேலே நல்லா இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதை இந்த மாதிரி ஒரு 2 தடவை இந்த மாதிரி தட்டினீங்கன்னா நல்லா அப்படியே மேலே சமமாகிடும். அதுக்கப்புறமா ஒரு 15 to 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தோம்னா துபாய் சாக்லேட் தயார்.
சாக்லேட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த ஸ்டஃபிங்கோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.